செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து முன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் புது வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாங்குவதற்காக பார்வையிடுவதற்கும் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகள் சந்தோஷத்துடன் இருந்து உங்களுக்கும் சந்தோஷப்படுத்துவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள். மேலும் மனைவியால் தனலாபம் உண்டு. உங்கள் பேச்சை உங்கள் குடும்பத்தார் இந்த வாரம் கேட்பார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் நல்ல உதவிகளை புரிவார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம், அவர்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனிவான் இருப்பது செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்கள் சுப விரயங்களாகத்தான் இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவும் சரியாகவே இருக்கும். இந்த வாரம் வரவும் செலவும் உங்களுக்கு மிக மிக சரியாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, தொழில்துறையிலே உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களை தவிர்ப்பதற்காகவும் நல்ல லாபம் வருவதற்காகவும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது நன்றாக தூங்குவதற்காகவும் சந்தோஷமாக இருப்பதற்காகவும் இந்த வாரத்திலே சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நிதிபம், ஆஞ்சநேயருக்கு நிதிபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இந்த வாரம் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த வாரம் ஒரு சந்தோஷமான வாரமாகத்தான் இருக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக சந்தோஷப்படுவீர்கள். மேலும் 2ஆம் இடத்துல குரு இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷப்படுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதும் இருப்பது தாய்க்கு சிறு அளவில் உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் கண்டங்கள் உருவாகாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் கூடவே இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமாக வெளிநாடு செல்லலாம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எந்த தொழில் செயல்படா இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசியிலிருந்து நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.
அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. திருஷ்டியின் காரணமாக நீங்கள் எதை செய்தாலும் அதில் சிறு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் அதை நீங்கள் வெளியிலே சொன்னால் அதற்குரிய நல்ல பலன்கள் கிடைக்காது. ஏனென்றால் திருஷ்டியினால் சில தடங்கல்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இதன் மூலமாக ஓரளவு திருஷ்டி குறைந்து இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசினர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியை பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ காரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அல்லது தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருப்பது புத்திசாலித்தனத்துடன் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாக தன லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு புதிய பார்ட்டிகள் கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேத்து இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 9ஆம் இடத்தில் ராகுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய கெடுதல் இருக்காது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். அவர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே வேலைப்படும் மிக மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் வேண்டாம். இந்த வாரத்திலே தொழில்துறையிலே நீங்கள் எந்த காரியத்தை முன்னெடுத்தாலும் தாமதமாகத்தான் நடக்கும். தாமதம் ஆனாலும் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சுக்கரன் புத்திரஸ்தானதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய கல்விக்காக, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக இந்த வாரம் நிலைய செலவனங்கள் ஆகும். அந்த செலவனங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. தொழில்துறையிலே புதிய சாதனைகள் செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை தவறு விடாமல் இருப்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள் மிதுன ராசி பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்திலே மிதுராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவனங்களுக்கு ஏற்ற வருமானம் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறார். புதன் என்பவர் புத்திசாலித்தனக்கான கிரகம். ஆகவே புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வீடு மனை வாங்குவதற்கான உங்களுக்கு யோகம் இருக்கிறது. மேலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது யாரிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் பேசிவிடுவீர்கள். அதன் பிறகு சிறிது வருத்தப்படுவீர்கள். ஆகவே இடம் திறந்து பேசுவதுதான் உங்களுக்கு நியாயம், அதுதான் நல்லது. இன்றைய இந்த வாரத்திலே 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேத்து இருப்பது உங்களுடைய வாகனங்கள் பழுதாகியிருந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் வாகனங்களிலே சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பாக அமைந்துவிடும். வீடு ரிப்பேர் செய்வதற்கும் இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் ராகுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பெரிய அலைச்சல், பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த வாரம் மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. மனைவின் ஆரோக்கியத்தில் இந்த பின்னடைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். இந்த வாரத்திலே லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். குடும்பத்திற்காக, குடும்ப தேவைக்காக, தந்தைக்காக, தந்தையுடைய சந்தோஷத்திற்காக செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து
புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் சுப செலவுகள் ஆகும், வீடு ரிப்பேர் ஆகும், மேலும் வாகனங்கள் ரிப்பேர் ஆகும், அதை சரி செய்து கொள்ளலாம். இதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு, மேலும் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் நீதியும் ஏற்றுவிட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக கடகராசி நண்பர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குருடன் இருக்கிறார். ஆகவே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. லாப நோக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த மாதமே உங்களுக்கு நல்ல மாதமாகத்தான் இருக்கிறது. அஷ்டம் சனி இருந்தாலும் அது மனைவின் ஆரோக்கியத்தில் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தில் தடை எதுவும் இருக்காது. இந்த வாரம் உங்கள் ராசிலேயே செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். மேலும் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். ஆனால் பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது. புதிய வாகனங்களை மட்டுமே இந்த வாரம் இந்த சிம்மராசியில பிறந்தவர்கள் வாங்குவது நல்லது. 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து சனி 8ஆம் இடத்தில் இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு இந்த வாரம் கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே ஒருவருக்கொருவர் நல்ல சமாதானமாகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் சிறிது கால தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்திலே சூரியன் கூறியிருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் சிம்மராசி நல்ல நாட்கள். சிம்மராசியில பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து அஷ்டம் சனி என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமே சிறிது கவலையை அழைக்கிறது. ஆனால் பெரிய பிரச்சனைகள் வராமல் குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்களை காப்பார். இந்த தோஷ பரிகாரமாக, அதாவது சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்ப இந்த தோஷ பரிகாரமாக இந்த வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்குமே சிம்மராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாப நோக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், வெற்றி அடைவீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. அந்த சனியுடைய பார்வையின் மூலமாக திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் வெளியில சொல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அதை வெளியில சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை நடப்பதற்கு முன்பாக அதை வெளியில சொன்னால் அதில் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். நல்ல பொருளாதாரம் இந்த வாரம் கிடைக்கும். உங்கள் கைகளில் நல்ல பணப்புழக்கம், தாராள பணப்புழக்கம் இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மனைவி சிறிது அடம் பிடிப்பது போல் பேசுவார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக ஒருவருக்கொரு உபகாரமாகவே இருப்பீர்கள். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திற்கு ஏதாவது மருந்துகள் கிடைக்க வேண்டும் தான் இந்த வாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் 10ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பது தொழில்துறையில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளுடைய காரணமாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். லாபஸ்தானத்துல புதன் இருப்பது
நீங்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே சில மாற்றங்கள் செய்தால் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருப்பது இந்த வாரம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் ஓரளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் கன்னிராசி பந்தங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே சிறிது தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியிலே இருப்பதனால் இந்த வாரம் திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த வாரத்தில் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசி பந்தர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது அலைச்சலை அதிகப்படுத்தும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் சிறிது கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. அந்த தெய்வ பலத்தினால் நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். குழந்தைகள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆனால் குருடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருப்பதனால் குழந்தைகளுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் சிறு அளவில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவான் இருந்து சனி 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. பேசினால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது இந்த வாரத்திலே பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான பணத்தை வைத்து தொழில் விருத்தி நீங்கள் செய்து கொள்ள முடியும். ஆனால் வசூல் பெறுவதற்காக நிறைய அலைய வேண்டியிருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பாக்கியஸ்தனமான 9ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையால் நல்ல அனுகூலத்தை நீங்கள் அடைவீர்கள். லாபஸ்தானத்திலே செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மனைவியால் தனலாபம் இருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் இருப்பது தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம், புதிய சிந்தனைகள் செய்வீர்கள். அதன் மூலமாக தொழிலை நன்கு விருத்தியம் செய்வீர்கள். நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து துளாராசி பந்தங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குழந்தைகளுக்கு சிறு அளவில் கோபதாபங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய் பார்வை ராகுவுக்கு இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் வைத்து விட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. மேலும் 8ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் சிறு அலைச்சல் ஏற்பட்டாலும் மட்டுமே உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு, அதாவது பெருமாள் கோயில் தாயாருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக துளாராசிரியர்களும் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது
அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 4ஆம் இடத்துல ராகுபான் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். அவர்களிடம் உங்களுடைய கோபதாபத்தை வெளிக்காட்டாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனிபான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் படிப்பு காரணமாகவும் தொழில் காரணமாகவும் உங்களை விட்டு சிறிது விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விலகினாலும் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள், கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சிபலத்துடன் இருக்கிறார். ஆகவே மனைவி உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். மனைவி என்ற அனுசரணியின் பேரிலே நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யும் போது, தெய்வஸ்தலங்கள் சென்று தெய்வத்தை கும்பிடும் போது அங்கே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரியும். அதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்துவிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மாத்திரம் மனதில் நினைத்து கொண்டு கடவுளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அங்கே குற்றம் கண்டுபிடித்து சண்டை போடக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் உங்களுக்கு தெய்வ குற்றம் அல்லது ஆச்சாரிய குற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தெய்வஸ்தலங்களில் பேசுவதை, அதாவது எதிர்த்து பேசுவதை இந்த வாரம் மட்டுமே சிறிது தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை பண்ணுவார்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். அதற்குரிய வருமானத்தை கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு இந்த வாரம், அதாவது விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவத்திலே பிறந்தவர்களுக்கு, அதாவது இந்த கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த 2 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும், மேலும் அதிகமாக அடம் பிடிப்பார்கள். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் குரு அஷ்டம குருவாக இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு பரிகாரமாக சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் வியாழக்கிழமை என்று பகல் நேரத்தில் நெய்தீபம் வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த அர்ச்சனை சிவபெருமானுக்கு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக விருச்சிக ராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல சூரியன் குரு இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். 7ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக ஓரளவு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். 3ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடத்துல சனிபான் இருந்து செவ்வாயில் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு மூட்டு வலி, கை வலி, கால் வலிகள் போன்றவை வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் கிடைத்து ஓரளவு சரியாகிவிடும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, அதாவது குப்பையினால் சிறிது அலர்ச்சி ஏற்பட வாய்ப்புகிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 7ஆம் இடத்துல சுருங்கி இருப்பது சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். இந்த வாரம் உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு ஈகோனால் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்துல புதன் இருப்பது மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்றுதான் பொதுவாக சொல்லுவார்கள். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். ஆனால் நண்பர்களுடன் சேர்ந்து படிக்காமல் தனியாக படித்தால் மட்டுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தந்தை நல்ல அனுகூலமாக செயல்படுவார்கள். குழந்தைகளும் அனுகூலமாகவே செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை நிச்சயமாக அடைவீர்கள். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு
ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியாக சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் மூலமாக நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள், மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் இருப்பது தொழில் விஷயத்துல பண முடக்கங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. கடன் கொடுத்தால் திரும்ப வருவதில் காலதாமதமாகும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாடுகளின் மூலமாக தனுசு ராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:34 முதல் ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை பகல் 3:24 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 30 திங்கட்கிழமை, ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பின்னாடி சொல்கிறேன். அடுத்து இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால் இந்த வாரத்தில் இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள், உஷ்ணம் காரணமாக அல்லது வயிறு உபாதை காரணமாக சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம் உங்கள் கையிலே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று அறிந்து அதன்படி பேசுங்கள். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். தேவையில்லாமல் பேசினால் சிரமங்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய சந்தோஷம் உங்கள் சந்தோஷமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சூரியனுக்கு குரு இருப்பது இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வயிறு உபாதைகள் ஏற்படும். 7ஆம் இடத்துல புதன் இருப்பது இந்த வாரம் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள் கைகளிலே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுது அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த பொருட்களை நிச்சயமாக பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது உங்கள் கடமை. இந்த வாரம் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே வீடு கட்டுவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் சில வாரங்கள் தள்ளி போடுவதே மிகவும் சிறப்பானது. அதுவும் இந்த வார ஆரம்பத்திலே சந்திராஷ்டகம் இருப்பதனால் இந்த ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள் தள்ளி போட்டால் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 சனிக்கிழமை நல்ல நாள். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 2 புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 2 புதன்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் 8ஆம் இடத்திலும் குரு 6ஆம் இடத்திலும் இருப்பது ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு காரணம் என்றால் 6ஆம் இடத்தில் குரு இருப்பது பண விஷயத்தில் இடைஞ்சல்கள் ஏற்படும். பணம் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது உடல் உஷ்ணம் அடையும். மேலும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மேலும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதடைவது ஆகியவை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வியாழக்கிழமை குருவானுக்கும் நெய்தீபம் ஏற்றுவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மகர ராசிக்கும் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து ஓரளவு சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 2ஆம் இடத்திலே சனிவான் இருப்பது குடும்பத்திலே நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
இருந்தாலும் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். என்றால் உங்கள் ராசியில ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார நடுவிலே சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை பகல் 3:24 முதல் ஜூலை 3 வியாழக்கிழமை இரவு 3:19 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியில் பிறந்தவர்கள் ஜூலை 2 புதன்கிழமையும் ஜூலை 3 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்டகங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து எச்சரிக்கையுடன் செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது 7 சனியிலே ஜென்மசனி விட்டு போயிருந்தாலும் 7 சனி இன்னும் முடியவில்லை. ஆகவே எல்லா காரியங்களும் சிறிது தாமதமாகத்தான் நடக்கும். தாமதமாக ஆனாலும் வெற்றி நிச்சயம் உங்கள் கையிலே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அவர்களுடைய உதவியின் பேரில் நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதனையும் செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் கூறியிருப்பது நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. இந்த வாரம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் இருப்பது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களுக்கு சென்றுட்டு வருவீர்கள் அல்லது சுபகாரியங்கள் நீங்களே முன்னிட்டு நடத்துவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் கும்பராசிலே பிறந்த நாட்கள் கும்பராசிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை ஜூலை 5 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை ஒரு நாள் நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை ஜூலை 5 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகும். ஆனால் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அதை தவிர்ப்பதிலும் சிறிது கஷ்டங்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு அகல் விளக்கிலே வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7 சனி இன்னும் முடியவில்லை. அதற்கு காரிய தாமதம் தான் ஆகும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதிவும் ஆஜருக்கு நிதிவும் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீபாவளி பட்டன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசிரிய பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே வேலைப்படு மிக அதிகமாக இருக்கும். நிறைய வேலைகள் செய்தும் சிறிது குறைவான சம்பளம் தான் வருமானம் தான் கிடைக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் அதற்கெல்லாம் ஈடுகட்டக்கூடிய அளவுகளுக்கு நல்ல வருமானம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருப்பது உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறிது மருத்துவ செலவுகளாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்துல சூரியன் கூறி இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் தக்க சமயத்திலே தக்க உதவிகள் உங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் கூறி இருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுகின்றது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் இருப்பது இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் சிறிது மறதியும் இருக்கிறது. மறதி இல்லாமல் இருப்பதற்காக 1க்கு 2 முறை படியுங்கள். நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 6ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையை நன்கு விருத்தி அடையும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மீனராசியில பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மீனராசியில பிறந்தவர்களுக்கு ஜூலை 3 வியாழக்கிழமை இரவு 3:19 முதல் ஜூலை 6 மாலை, அதாவது ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:01 வரை சந்திராஷ்டகம்.
ஆக மீனராசியில் பிறந்தவர்கள் ஜூலை 4 வெள்ளிக்கிழமை, ஜூலை 5 சனிக்கிழமை, ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 திங்கட்கிழமை நல்ல நாள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு சூரியனுடன் இருப்பது உடல் சிறிது உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது 7 சனி, ஜென்ம சனியாக வருகிறார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மீனராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.